சோழ மன்னர்களில் மாவீரனாக போற்றப்படும் கரிகாலன் சோழனால் கட்டப்பட்டதுதான் கல்லணை. இதன் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் 18 அடியாகும். இதன் அமைப்பு நெளிந்து வளைந்த கட்டுமானமாகும். வெறும் மணலில் அடித்தளம் அமைத்து அணை கட்டிய தமிழர்களின் தொழில்நுட்பம் இன்று வரை வியத்தகு சாதனையாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. பழைமையான அணைகளோடு ஒப்பிடத்தக்க இந்தியாவின் ஒரே அணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த கல்லணையாகும். காவிரியின் வெள்ளப்பெருக்கை தடுக்கவும் நீரை பயன்படுத்தி பாசனப் பரப்பை அதிகமாக்கவும் இந்த கல்லணை கட்டப்பட்டது. ஏறக்குறைய 2100 ஆண்டுகள் பழமையான இந்த கல்லணை இன்றும் காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். கல்லணையின் வயது 2100 ஆண்டுகள் என்பதை கேட்டு ஆய்வாளர்களும் சுற்றுலா பயணிகளும் இன்றும் வியக்கின்றனர். கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்து கட்டப்பட்டது கல்லணை. கல்லணையை கட்டி முடிக்க 30 ஆண்டுகள் எடுத்தன. அதற்கு காரணம் 12 அடி ஆழத்திற்கு கீழே பாறைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அணை கட்டப்பட்டது. அந்த பாறைகளின் இணைப்புக்கு களிமண் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது கூடுதல் சிறப்பு. புவியியல் அமைப்பை புரிந்து அணை கட்ட அவன் தேர்ந்தெடுத்த இடமும் வெள்ளப்பெருக்கை தடுத்து தாங்கி நிற்கும் அந்த அணை கட்ட அவன் மேற்கொண்ட தொழில்நுட்பமுமே தமிழர்களின் கட்டட அறிவின் சான்றாக உலகத்தால் இன்று வரை கொண்டாடப்படுகிறது.